ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கையில் 7000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது ஒதுக்கப்பட்ட பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த பொழுது ஏறத்தாழ 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் இருக்கும் என்று அறிவித்தார். இன்று இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டில் பயன்பெற்று கொண்டு போகக்கூடிய மகளிருடைய எண்ணிக்கை 1,15,20,000 மகளிர். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்காக இந்த வருடம் மிக கணிசமான அளவு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விடியல் பயணத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதுமை பெண்ணுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவிக்குழு வங்கி கடன் இந்த முறை 35,000 கோடி என்று நிர்ணயித்திருக்கிறோம். மகளிர் நலனுக்காக என்னெல்லாம் செய்கின்றோம் என்பது குறித்தான தீம் பேஸ்ட் அப்ரோச்சுக்காக தோழி விடுதிகள் அது குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக முக்கியமான ஒரு அம்சம் கடைசியாக இருப்பது பெண் தொழிலாளர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்தியாவிலேயே தொழிலாளர் பங்கேற்பில் பெண்கள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில். ஆகவே தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் ஒவ்வொரு புதிய தொழிற்சாலையிலும் 500க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த தொழிற்சாலைகள் வேலைக்கு பணிக்கு அமர்த்தினால் அது பெண்கள் மட்டுமல்ல, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போல் 3ஆம் பாலினத்தவர்கள், இந்த 3 வகை பிரிவினரையும் சேர்த்து 500 பேருக்கு மேல் அவர்கள் பணியமர்த்தினால் அந்த 3 வகை தொழிலாளர்களுடைய மாத ஊதியத்தில் 10% நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்காக. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு தொழிற்சாலை வளாகத்திலும் பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் வளர் காப்பகம் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறிய திட்டம் உயரிய நோக்கம் என்று சொல்லலாம். பணிபுரியும் பெண்கள் திருமணம் அல்லது உயர்கல்வி ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவருடைய பணியிலிருந்து இடைநிற்க நேரிட்டு மீண்டும் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு திறன் மேம்பாடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் நாங்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே மகளிர் நலன் காக்க பல மிக முக்கியமான திட்டங்கள் இந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிறோம். புதிய திட்டங்களும் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.